எத்தனை பேர் போக்கிமான ஒரு சீரீஸாக டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. அப்படி இருந்த எல்லாத்துக்குமே பிக்காச்சுவையும் ஆஷையும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போக்கிபால் வந்து பண்ணியிருந்தோம். ரெகுலரான ரெட் அண்ட் ஒயிட் உள்ள ஒரு போக்கிபால் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பிக்காச்சு மாதிரியே இருக்க ஒரு போக்கிபால், அதாவது இது பிக்காச்சுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ண மாதிரி ஒரு ஐடியல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த போக்கிபால் வந்து ஓப்பன் டைப் கிடையாது. இந்த போக்கிபால் வந்து க்ளோஸ்டு டைப் போக்கிபால் தான். ஆனால் இந்த போக்கிபாலை பிரிண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட் இல்லாமல் இது பிக்காச்சுவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான அழகான ஒரு சூப்பர் டெக்கரேட்டிவ் பிக்காச்சு போக்கிபால் தான் இது. அண்ட் இந்த போக்கிபாலை நம்ம N3D அப்படின்ற ஒரு கிரியேட்டர் நம்ம பேம்பு ஹேண்டியில் ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே அவைலபிளாக பண்ணியிருந்தார். ஸோ இதை தான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க எல்லா கலர்ஸையும் நீங்கள் AMS இல்லைனாலும் ஸ்ப்ளிட்டாக பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட இந்த கலர்ஸ் இருந்தால் மட்டும் போதும், உங்களால் இது பிரிண்ட் பண்ணிட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சில பார்ட்ஸு வந்து சீக்கிரமாக விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கோம். சில பார்ட்ஸ்க்கு நம்ம ஃபெவிக்விக்கே யூஸ் பண்ணாமே நல்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். இந்த வால் ரொம்ப பின்னாடி வெயிட்டாக இருக்கனால உள்ள ஃபிக்ஸிங்கில் நிற்காது. ஸோ நீங்கள் நவுத்தும் போது விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த காதுகளுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டுன்றது கிடையாது. ஸோ அதுக்கும் நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி தான் க்ளூ பண்ணிடுவோம். எனக்கு இந்த போக்கிபால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இதை பார்க்கும்போது நம்ம பிக்காச்சுவை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணலன்னு நமக்கு தெரியும். இது போக்கிபாலையும் ரெப்ரசென்ட் பண்ணுது, பிக்காச்சுவையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மெயின் டீட்டெயிலிங் எல்லாமே இதில் வந்துடுது. அதோடைய காதாகட்டும், அது கன்னத்தில் இருக்க சீக்ஸு அண்ட் பின்னாடி இருக்க வால், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுது. பின்னாடி இருக்க 2 கோடு இருக்கும், அதுவும் மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த போக்கிபாலை கிரியேட் பண்ண அந்த கிரியேட்டருக்கு 10 out of 10 தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க.